வீட்ல இருக்கலாம். இல்ல அதெல்லாம் தேவையில்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, திடீர்னு வந்து அவர்கிட்ட ஃப்ளாஷ்பேக் எனக்கு வருது. அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காரு சும்மாவே. என்ன யோசிச்சுட்டே இருக்காருன்னா, இவனுக்கு வந்து ஆல்ரெடி பிரச்சனை இருக்கும். அவங்க அம்மா அப்பா சண்டை இருக்குதானே வந்துருவாங்க. உள்ள பூந்தோனே நம்ம யூகி இருக்கால, எதுக்கு என்ன ட்ரெஸ் இல்லாமல் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நீ தெரிஞ்சு தானே பண்ண, சும்மா தானே சொல்கிற, நீ தெரிஞ்சு தான் பண்ணுற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏய் எங்கே போகிற நீ சொல்லிட்டு, நீ தெரிஞ்சு தானே பார்த்த, அதனால தான் நான் போர்டு மெம்பர் ஆனால் அதனால தான் கழுத்து வந்து வச்சுருக்கேன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு காரணமான நம்ம ஹீரோ வந்து கேட்க இருக்கேன். சரி சரி சொல்லிட்டுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ போன உடனே அதுக்கப்புறமா அடுத்த சீன் காமிக்கிறாங்க. அடுத்த சீன் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி ரெண்டு பேரும் மாதிரி பேசியிருக்காங்க. சரி சரி நாளைக்கு ஒரு வேற முடியும் அப்படி பேசிட்டே இருக்காங்க. சும்மா மாதிரி கத்திட்டே இருக்காங்க. கத்திருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே 2 பேரும் யூகியும் வந்து இதெல்லாம் பார்த்து நீ தானே பார்த்துறேன் இதை ஹீரோ வந்து சொல்ல, ஏய் நீ தானே தேவையில்லாமல் நடுவு கந்து தொலை வச்சு அதனால சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஹீரோ வந்து வேற எங்கேயோ பார்த்துருக்கும்போது சரி சரி சொல்லிட்டு அது போட்டு சமாளித்து போட்டிருக்கா. அதுக்கப்புறம் ஆலியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை வாங்க போகலாம் சொல்லிட்டு நம்ம விஷயம் வந்து இங்கே தனியாக இருக்கா. அவன் நம்ம ஆலியை தனியாக கூட்டு வந்தோடனே எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ராத்திரி ஃபுல்லாக நான் தனியாக புலம்பிகிட்டே இருந்தால் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மனசில் நினச்சிருக்காங்க. இல்லை நான் அடுத்த நேரத்தில் எடுத்து இந்த கதவும் கூட ப்ளீஸ் எல்லாம் வாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பார்த்துருக்கீங்களா டக்குனு சொல்லிட்டு இவங்க மாதிரி வந்துடுறாங்க. இவங்க வந்து இங்கோட வைஸ் பிரின்சிபலாக இருக்காங்க. அதாவது இந்த ஸ்கூலோட கிடையாது, இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் இருக்காங்களே அவங்களோட வைஸ் பிரின்சிபல் இங்கே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட் லீவ் வந்து பாடிலாம் மாற்றிட்டாங்க. இவங்களோட ஹீரோ தான் இவரோட வில்லன், இவரோட அதாவது இவங்க 2 பேர் எப்படி சொல்கிறார் லவர்ஸ். இவங்க 2 பேரும் கரெக்டாக சொல்ல வரல. அதை பார்த்து இங்கே போய் மாறி ஜோக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா இல்லை அதெல்லாம் மாலிகை வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு இருக்கும்போது மாதம் வந்து நாங்கள் அப்படி தான் பழகிட்டோம், நாங்கள் வந்து சூப்பராக பழகிறோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல. அதுக்கு வருமா இங்கே நம்ம யுக்கியை யுக்கி வந்து அவங்க நினைச்சிட்ருக்கா. சரி சரி நீங்களாம் ஜாலி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கும்போது இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஸோ டாட்டா பாபா கைஸ், மறக்காமல் மற்ற எபிசோட்ஸை பார்த்துங்க.